தொடர்கின்றன. தமிழக மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்ற சம்பவம் ராமேஸ்வரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்றனர். இவர்கள் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பும் வழியில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். இதில் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த தாமஸ், மில்டன், முருகேசன், சிறுமஸ், ரமேஷ் உட்பட 22 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் 5 படகுகளை பறிமுதல் செய்ததாகவும் கரைக்கு திரும்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை தலைமன்னார் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலங்காலமா நாங்க செத்து கொண்டு பொழைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி இன்னைக்கு நம்ம போட்டு தொழிலுக்கு போயிட்டு நாளைக்கு கரையை வந்து திரும்புமான்னு சொல்லி தூக்கத்திலேயே பெரிய கனவுல எந்த அதிர்ச்சியா எந்திரிக்கிறோம். இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். கூடிய விரைவில் இந்த படகையும் 5 மீனவர்களையும் உடனே விடுதலை செய்யணும். தொடர்கதையாகி வரும் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படாதது வேதனைக்குரியதாகும். இதை தடுப்பதற்கு அதிமுக அரசும் காங்கிரஸ் அரசும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக இருப்பது தமிழக மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் 11வது மாநில அளவிலான போட்டிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் கபடி, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட 10 போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தீபக் நாதன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்கம், வெள்ளி போன்ற பதக்கங்களை வென்றுள்ளதாகவும், ஆனால் இந்த மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு இதுவரை வேலைவாய்ப்போ அல்லது குறைந்தபட்ச கௌரவிப்போ தமிழக அரசால் அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சர்வதேச அளவில் போட்டியிட்டு மாற்றுத்திறனாளிகள் 28 பதக்கங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனை உண்மையாக்கி அவருடைய வீரத்தை, அவருடைய உணர்வை விதையாக்கி உரமாக்கி எடுத்து வந்த அந்த பாராட்டுகள், எடுத்து வந்த அந்த பதக்கங்களுக்கு பாராட்டு கிடைக்கவில்லை. இதற்கு இந்த அரசு உடனடியாக தலையிட்டு இந்த 63 மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடி வேலையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இது ஏற்கப்படும் என்று நம்புகிறோம். கம்பம் அருகே உள்ள அம்மாப்பட்டியில் உயர் அழுத்த மின்கம்பம் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அம்மாப்பட்டியில் உள்ள உயர் அழுத்த மின்கம்பம் 3 ஆண்டுகளாக மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது. அங்குள்ள கூரை வீடுகளுக்கு மேல் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் மழைக்காலங்களில் மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மின்சாரத்துறைக்கும் தேனி மாவட்ட ஆட்சியருக்கும் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்றும், விரைவில் நடவடிக்கை எடுக்க தவறினால் பெரிய அளவில் விபரீதம் ஏற்படும் என்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். சென்னை அருகே சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியுள்ள தனியார் பள்ளி ஒன்றில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. ஷிகான் RS சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்திலிருந்து சுமார் 1000 வீரர்கள் பங்கு பெற்றனர். மேலும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கட்டா மற்றும் குமித்தே பிரிவுகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் சென்னையில் நடக்கவிருக்கும் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் சீனிவாசன் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட திருடர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். திருச்சி, சோமரசன்பேட்டை, உறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் நடந்து வந்தது. குறிப்பாக சிலிண்டர், லேப்டாப், ரொக்கப்பணம் என தொடர்ந்து கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டி வந்தனர். இந்நிலையில் தாங்கள் திருடிய பொருட்களை பதுக்கி வைக்க செல்லும் வழியில் தாயனூர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த கொள்ளையர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் போலீசார் கொள்ளையர்கள் வைத்திருந்த சிலிண்டர், லேப்டாப் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்தனர்.
மேலும் கொள்ளையர்கள் உறையூரை சேர்ந்த சங்கர் மற்றும் பொன்னர் என்று தெரிவித்த காவல்துறையினர் இவர்களுக்கு வேறு ஏதேனும் கொள்ளை சம்பவங்களில் தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. பிரபல அமெரிக்க பாப் இசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இறந்துவிட்டாலும் அவரது தாக்கம் இன்னும் உலகெங்கும் உள்ளது. இதோ பாருங்கள், ஒரு சின்னஞ்சிறு குழந்தை மைக்கேல் ஜாக்சனை காப்பி அடித்து அவரை போல் கைகளை வைத்துக் கொண்டு நடனமாடும் காட்சி ஆச்சரியப்பட வைக்கிறது. முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி. இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்து பரிதாபம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.